மோஸ்ட் என்னங்க மாநகராட்சி இந்தியாவிலேயே அதிக வரி போடப்பட்ட மாநகராட்சி எது? எல்லாம் ஒருமுகமா சொல்லுங்க. இந்தியாவில் அதிக வரி போடப்பட்ட மாநகராட்சி திருப்பூர். 10 ஆண்டு காலம் நீங்க 17 பேர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, 2 முன்னாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க. நீங்க முன்னாள் இந்த தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் பல்லடம் தொகுதிக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலத்துல நம்ம அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது ஒரே ஒரு சல்லி பைசா வரி போட்டாங்களா? வரி போட்டாங்களா? வரியே இல்லாமல் 10 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு நல்லாட்சி அம்மாவுக்கு கொடுத்தா, ஐயா எடப்பாடியாருக்கு கொடுத்தா, நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதுக்கு வழி வச்சு கொடுத்தா. கைது மாட்டீங்களப்பா. இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஜனவரி, பெத்தா பிப்ரவரி, செத்தா அதுக்கு ஒரு சித்தவரி. வரி போடாத துறையே இல்லை. வரி 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 வரி. பாதாள சாக்கடை இணைப்புக்கு வரி, இணைப்பே இல்லாததுக்கு டெபாசிட், இணைப்பே இல்லாததுக்கு டெபாசிட். அது மட்டும் அல்ல, குப்பைக்கு வரி. குப்பையே அழுகினாலும் போட்டாலும் போராட்டி குப்பைக்கு வரி, குடிநீர் வரி 3 வாட்டி ஏற்றியாச்சு. சொல்லுங்க பாப்பா, என்னென்ன வரி? ஆதார சாக்கடை வரி, எல்லா வகையான வரியும். இதனால என்னாச்சு? ஏழை எளிய மக்கள் வசித்த வீடுகளுக்கெல்லாம் வாடகை ஏறி போச்சு, வீட்டு வாடகை ஏறி போச்சு. திருப்பூர் மாநகரத்தில் குடியிருந்த பணியும் தொழிலும் வேலையும் இல்லை, வீட்டு வாடகை ஏறி போச்சு. வேலையும் இல்ல, வீட்டு வாடகை ஏறி போச்சு. 2010 எப்படி திருப்பூரை காலி பண்ணிட்டு தென் மாவட்ட மக்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு போனாங்களோ, அதே போல இந்த மாநகராட்சியுடைய புண்ணியத்துல இன்னைக்கு எல்லா மக்களும் வீட்டுகளை காலி பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க விடுற பெருமூச்சு, அவங்க விடுற சாபம், இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பும். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகீர் எப்ப எங்க எது நடக்குதுன்னு சொல்ல முடியாத சந்தர்ப்பம், சூழ்நிலை. எப்ப எங்க எது நடக்குதுன்னு சொல்ல முடியும். திருப்பூர் மாநகரத்துல மட்டும் இல்ல, திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நான் சில சம்பவங்களுடைய எஃப்ஐஆர் படிக்கிறேன். காவல்துறை வேணா குறிப்பிடுத்து வச்சுக்காங்க. 14/12/2021 எஃப்ஐஆர் நம்பர் 1325 2021 திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் தம்மரெட்டிபாளையம் ஊராட்சி ரங்கம்பாளையம் கிராமம் காவல் எல்லை காங்கேயம் எல்லைக்கு உட்பட்டது. கொலையானவர்கள் 2. ஒருவர் பழனிசாமி வயது 65, மற்றவர் அவருடைய மனைவி வள்ளியம்மாள் வயது 61. இறப்பிற்கான காரணம் கொள்ளையர்களால் தலையில் தாக்கப்பட்டு கயிற்றால் கழுத்தறுக்கப்பட்டு 2 இறந்தனர். அவங்க காது, கண்ணு, மூக்கு எல்லாத்தையும் குத்தி கிழிச்சு சித்திரவதை செய்து அவங்க கொலை செய்த காட்சியை நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த கொடுமையை பார்த்தோம். அதே போல பெரிய அனுகூலத்தை அனுசரித்து செய்யல. கொள்ளையர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் வயது முதிர்ந்தவர்களை தாக்கி கொள்ளையடித்துள்ளனர். விவசாய தோட்டம் சம்பவம் நடந்தது. விவசாய தோட்டம் சம்பவம் 2 திமுக ஆட்சி வந்தவர் 1/5/2022 குற்ற நிகழ்விடம். இதே காங்கேயம் தொகுதி திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் முருங்கத்தோடு கிராமம் உப்பிலிபாளையம் அருகில் குட்டைக்காட்டு புதூர் காவல் எல்லை சென்னிமலை எல்லைக்கு உட்பட்டது. கொலையானவர் ஒருவர் கேசி துரைசாமி வயது. எல்லாவற்றுக்கும் மேல அவனாசியில நேற்று காலையில ஃப்ரீயா ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வாக்கிங் யாரும் மேல் வாக்கிங் போகாது. இந்த ஆட்சி முடிய வரைக்கும் யாரும் தயவு செய்து வாக்கிங் போவீங்களா? போகாதீங்க. வாக்கிங் போயிட்டு அவரை போட்டார். இந்த கொலைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல. இதுக்கெல்லாம் மேல போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் போலீஸ்காரர் கூட பேசிட்டு இருக்கும் போதே தாக்கப்பட்டார். அதுவும் பல்லடம் தொகுதியில் தான். பத்திரிகையாளர் நிருபர் போலீஸ் ஐயா எனக்கு பாதுகாப்பு வேணும்னு 3 நாளா பேசுறான், கதறான்.
நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் கதறான். ஆனா அவன் கண்ணுக்கு போலீஸ்கார முன்னாடியே கண்டதுண்டமா விட்டுறான். ஆனா இங்க அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பாக்ஸ் கூடுதலா ஒரு ஸ்பீக்கர் வச்சா அதை எடுங்கன்னு சொல்றாங்க. ஜனநாயகத்தினுடைய குரலை நசுக்குவதற்கு காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. நாட்டிலே நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த கொடுமையான ஆட்சி வீட்டுக்கு போவதற்கான துவக்க நாள் தான் இன்றைக்கு கொடிகாத்த குமரன். நம்ம பல்லடம் தொகுதியில கள்ளக்கிணறு கிராமத்துல போன ஆண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து மது அருந்த வேண்டாம் என்று சொன்னதுனால அவன் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து எவனோ தெருப்பூருக்கு நாய் வந்து மது அருந்துறான் வேண்டான்னு சொன்னதுனால 4 பேரை வெட்டி கண்ட துண்டமா கொண்டுட்டாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? 4 பேர் நடந்ததா இல்லையா? சரி, அடுத்து சேமலக்கவுண்டம் வளையம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நம்ம MSM ஆனந்தருடைய தொகுதியில பல்லத்துல 3 பேர் ஏன் கொலை பண்ணாங்களே தெரியாது. காரணம் நம்ம குரூப்ல போட்டிருக்காங்க. அந்த இறந்த கணவருடைய மனைவி மந்திரி வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்கிறார். நாமெல்லாம் கேட்க முடியாத கேள்விய இறந்து போனவருடைய மனைவி சிறு வயது பெண் மந்திரி பார்த்து கேட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? எல்லா தொலைபேசியிலையும் ஓடிட்டு இருக்காங்க. எல்லா தொலைபேசியிலையும் அந்த காட்சி, அந்த கொடூர காட்சி ஓடிட்டு இருக்குது. போலீஸுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த சம்பவம், இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்குமா? என் கணவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரா? என் குழந்தைகள் அனாதையா இருக்குமான்னு திரும்ப அந்த தாய் மந்திரி இடத்திலே கதறுகிற காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? இந்த அரசாங்கத்துலதான் இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி கொடூர கொலைகள், கால் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, கண்ணை குத்துறது இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய இத்தனை பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு போராட்டம் இது நடந்திருக்குமா? கனகராஜ் நடக்காது. அடிப்படையில இதை உண்டாக்கி விட்ட மேயருக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, நம்ம மண்டல பொறுப்பாளர் முன்னாடி இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகும் வரை நாம் ஓயக்கூடாது. போராட்டம் போராட்டம் போராட்டம். இறுதியே நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். எப்படி எம்ஜிஆர் ஆட்சி அம்மா உருவாக்கினாரோ, அம்மா ஆட்சியை எடப்பாடியார் எப்படி கட்டி காத்தாரோ, அதை போல மீண்டும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சியை எடப்பாடியார் உருவாக்க நாம் அனைவரும் நம்முடைய மண்டல செயலாளர் SP வேலுமணி அவர் தலையில் தாக்கப்பட்டு தீவிர மருத்துவ சிகிச்சையில் சிகிச்சை சேர்த்து உயிர் தப்பினார். கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் 27 பவுன் தங்க நகைகள். குறிப்பு, கொள்ளையர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் வயது முதிர்ந்தவர்களை தோட்டத்து சாலையில் தாக்கி கொள்ளையடித்திருக்கிறார். சம்பவம் 31/8/2023 FIR நம்பர் 420/2023 திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் அரசம்பாளையம் அஞ்சல் சாவடிப்பாளையம் கிராமம் காவல் எல்லை காங்கேயம் எல்லைக்கு உட்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் 25 பவுன் தங்க நகை, 18,50,000 தொகை. குறிப்பு, சுமார் 7 நபர்கள் கத்தி மற்றும் இரும்பு ராடுகளுடன் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். 14/12/2021 வயதான தம்பதிகள் கொலை சம்பவம் இதே பகுதியில் நிகழ்ந்தது. இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இது இப்பகுதியில் 2வது சம்பவமாகும். இதனால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்திலும் பயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற நிகழ்வு 4/8/2023 FIR நம்பர் 222 ராசியான நம்பர் 2200 FIR நம்பர் 222/2023 குற்ற நிகழ்விடம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி தான். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் உருங்கத்தொழு கிராமம் ஒட்டன்குட்டை கரியாங்காடு காவல் எல்லை சென்னிமலை எல்லைக்கு உட்பட்டது. கொலையானவர்கள் வயதான முத்துசாமி 85,
இது சாமியாத்தால் வயது 80. இறப்பிற்கு காரணம் கொள்ளையர்கள் வயதான தம்பதியரை கொடூரமான முறையில் இரும்பு நாடுகளை கொண்டு தாக்கி கொலை செய்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் 16 பவுன் தங்க நகைகள்